Hello students, இந்த வீடியோல 10th standard maths chapter 3 algebra exercise 3.18 ல இருக்கிற 6th sum solve பண்ணலாம். Find x and y. x and y வேரியபிளோட வேல்யூ என்ன நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. If x into 4 minus 3, so இது ஒரு மேட்ரிக்ஸா bracketல இருக்கு இல்லையா, so இது ஒரு மேட்ரிக்ஸ் plus y into minus 2 3 இது ஒரு மேட்ரிக்ஸ் equal to 4 6 இதுவும் என்னது மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மளை எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, எக்ஸுன்ற ஒரு வேரியபிள் இருக்கா, அதே மாதிரி இங்கே ஒய்ன்ற வேரியபிள் இருக்குது. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா. எக்ஸ் இன்ட்டு 4 எக்ஸா, அடுத்தது அதே மாதிரி இங்கே y இன்ட்டு -2 -2y ஈக்குவல் டு 4. சரியா, இது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவையும் என்ன பண்ணணும், அதே மாதிரி இது எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும், இதை ஒய்யோட மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதணும். x into minus 3x, y into 3 plus 3y equal to 6. Equation 1 and 2 எடுத்துக்கலாமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா, அதை வந்து -3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை -3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். -3 into 4 -12 x. அடுத்தது -3 into -2y plus 6y equal to 4 into -3 -12. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை 4 என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா, செகண்ட் ஈக்குவேஷனை 4 மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into -3 -12x, 4 into +3 plus 12y equal to 4 into 6 24. Now இப்போ இது ரெண்டையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸ் பண்ண போகிறேன். சரியா, ரெண்டும் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், சைன் மாற்றி எழுதணுமா. செகண்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இப்போ இங்கே மைனஸ் இருக்கா, அதனால் ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ மைனஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, ஸோ நம்ம என்ன எழுதணும், மைனஸ் எழுதணும். சரிங்களா, ஏன் நான் இதை -3 மல்டிப்ளை பண்ணேன், இதை 4 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஏதாவது வேரியபிளை ஒரே வேல்யூ வர வைக்கணும். சரிங்களா, ஒரே வேல்யூ வர வச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிக்க முடியும். சரியா, இப்போ இங்கே -12x இருக்குது, இங்கே +12x இருக்குது. ஸோ ரெண்டுமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. இங்கே 6y இருக்குது, -12y இருக்குது. ஸோ 6 - 12 -6y ஈக்குவல் டு, இப்போ இங்கே -12 இருக்குது, -24 இருக்குது. ஸோ ரெண்டும் ஆட் பண்ண -36. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 6y is equal to 36, y equal to 36 divided by 6, y equal to 36 வந்து 6 டேபிள் எத்தனை டைம் வரும், 6 டைம் வருமா. ஸோ இப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 அல்லது 2 ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 4x - 2y equal to 4. 4x தெரியாது இல்லையா, ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. -2 into yயோட வேல்யூ 6 equal to 4. ஸோ 4x 2 into 6 12 -12 equal to 4. So 4x equal to 4 -12 இங்கே வரும்போது +12 ஆகுமா.
4x equal to 4 plus 12, 16. So x equal to 16 by 4. 4 table 16 எத்தனை டைம் வரும்? 4 டைம் வருமா? So x and y value கண்டுபிடிச்சாச்சு.